தானே எனது முத்தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 15 வந்தால் நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? இனிப்பு, கொடியேற்றம். இது மட்டுமல்லாமல் முக்கியமாக சுதந்திர தினம் என்றாலே விடுமுறை நாள், இவைதான் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? அதற்கு 3 காரணங்கள் உள்ளன. முதலாவது, அடிமை வாழ்வை மறக்காமல் இருக்க. 200 ஆண்டுகள் நம் சொந்த மண்ணிலேயே நாம் அடிமைகளாக இருந்தோம். நம் உழைப்பு, செல்வம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த நீண்ட இருட்டு முடிந்து விடியல் பிறந்த நாள் தான் 1947 ஆகஸ்ட் 15. இரண்டாவது, தியாகிகளின் ரத்தத்தை வணங்க. இந்த சுதந்திரம் யாரோ கொடுத்த பிச்சை அல்ல, பல லட்சம் பேரின் தியாகத்தால் கிடைத்த விலைமதிப்பற்ற பரிசு. காந்தியின் அறவள்ளி, பகத்சிங்கின் தூக்கு கயிறு, வேலு நாச்சியாரின் வீரம், வஉசியின் கப்பல் என ஒவ்வொருவரின் துளி ரத்தமும் இதில் கலந்துள்ளது. அவர்களை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கவே நாம் கொடியேற்றுகிறோம். மூன்றாவது, மிக முக்கியமானது, நம் பொறுப்பை உணர. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதி கூறியிருக்கிறார். அந்த அச்சமில்லாத இந்தியாவை உருவாக்குவது நம் கையில் தான் உள்ளது. சுதந்திர தினம் என்பது என்ன வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதல்ல. சரியானதை பேச வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும் என்பதை சாதி மதம் பார்க்காமல் மனிதனை மனிதனாக மதிப்பதும், நம் நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வதும், உண்மையாக உழைப்பதும் கூட நம் தேச பக்தி தான். எனவே நண்பர்களே, சுதந்திர தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது நம் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் சத்தியம். நீங்கள் பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை நாங்கள் ஒற்றுமையுடன் காத்து உலகில் தலை சிறந்த நாடாக மாற்றுவோம் என்ற சத்தியம். ஜெய்ஹிந்த். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.